ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 26, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் பட்டன் தட்டி விட்டுருங்க. வான்மதி வெண்ணிலா கிட்ட போய் சொல்றா, சாரி வெண்ணிலா, நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன். அது இது மாதிரி முடியும்னு தெரியல. அந்த சாரா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா வருண் அவளை மறந்துட்டு உன் கூட நல்லபடியா வாழ்வாருன்னு நினைச்சுதான் பண்ணேன். அது இவ்வளோ பெரிய விபரீதமா ஆகும்னு தெரியாது. என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. வான்மதி சொல்றதுக்கு காதலே வாங்காம உட்காந்துட்டு இருக்கா வெண்ணிலாவும். அப்போ கௌதம் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க வெண்ணிலாவையும் வருணையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும்னு, அதை நினைச்சுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. உடனே இருந்தாலும் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல, அதுக்கு இப்படிதான் பண்ணுவியா நீ அப்படின்னு திட்டுறாரு வான்மதி கௌதம். வருணுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இப்படியா நீ பண்ணுவ அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. நீ சொல்றது உண்மையா இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்ப, நீ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னே பண்ணிருக்க, உன்னெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு திட்டுறாரு. அப்போ வான்மதி சொல்றா, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் பொய் சொல்லல அப்படின்னு சொல்றா. வருண் நார்மலா ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன், அது இது மாதிரி ஆகும்னு நினைச்சு பார்க்கல, என்னை நம்புங்கன்னு அழுவுறா. அப்போ லீலாவதி சொல்றாங்க, எப்போ நீ இது வரைக்கும் போயிட்டியோ உன்னெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இல்லக்கா, அவ வருண் நல்லபடியா மாறணும்னு நினைச்சுதான் அவ இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க. வான்மதி அவ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பண்ணிட்டா, அவ எப்பயுமே அவ தங்கச்சிக்கு எதிரா எதையுமே பண்ண மாட்டா அப்படின்னு வான்மதிக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை பேசுறாங்க. அவளை நம்புங்க, அவ பண்ண விதம் தப்பா இருக்கலாம், அவன் நோக்கம் சரிதான், அதனால அவளை நம்புங்க, இனிமேலு அவ இப்படி பண்ண மாட்டா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கன்னு வான்மதியை பார்த்து மறைச்சுக்கிட்டே அண்ணாமலை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. காலையில விடியுது. வான்மதி அவ ரூம்ல தனியா நின்று நடந்துகிட்டே பேசிட்டு இருக்கா. நம்ம அண்ணாமலை அத்தை இத்தனை நாளா எதிர்த்தாலும் லீலாவதி அத்தை கைக்குள்ள இருக்காங்கன்னு ஆட்டம் போட்டோம், இனிமேலு லீலாவதி அத்தை நம்ம நம்புவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலையத்தை சப்போர்ட் பண்றாங்கன்ற பேர்ல எதிர்க்கவே முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ கௌதம்க்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம நினைச்சதெல்லாம் எப்படி நடத்த போறோம் அப்படின்னு ரூம்குள்ள தனக்கு தானே பேசிக்கிட்டே நடந்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்கா வான்மதி. அப்பதான் அண்ணாமலை மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்ப கிச்சன்ல வெண்ணிலா வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹாலுக்கு வராங்க. அங்க ஹால்ல வான்மதி நின்றுட்டு இருக்கா. அப்போ வெண்ணிலாவை கூப்பிட்டு, வெண்ணிலாவை வெளியில போறேன் நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு வெண்ணிலா, நானுமா அத்தை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீயும் தான், வா என் கூட அப்படின்னு வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு ஹால்ல வான்மதி நின்றுட்டு இருக்கா. அவளையும் நான் வெளில போறேன் வா அப்படின்னு கூப்பிடும்போது, நானா அத்தை, எங்க அத்தை அப்படின்னு கேட்குறா. ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 3 பேரும் போறாங்க. அப்போ 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, எங்க போறாங்கன்னு தான் தெரியல, கேட்கவும் முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் வருது. உடனே அண்ணாமலை திரும்பி பாக்குறாங்க. வான்மதி ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்கா. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்கே, எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லத்த, ப்ரொமோஷன் காலு, தெரியாம ஒரு இடத்துல என் நம்பரை கொடுத்துட்டேன், சேல்ஸ் அது இதுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பொய் சொல்றா. என்ன இவ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு வான்மதி மனசுல நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. கார்ல அப்போ வெண்ணிலா பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அப்போ வான்மதி வெண்ணிலா கிட்ட, வெண்ணிலா என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலா அமைதியாவே இருக்கா. எல்லாம் என் நேரம், இவகிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு, வேற என்ன பண்ணி தொலையறது அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா வான்மதி. வான்மதி சொல்றா, என் மேல கோவமா இருந்தா திட்டிடு, இப்படி பேசாமலாம் இருக்காத அப்படின்னு சொல்றா வான்மதி. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, உன் மேல கோவம்லாம் எனக்கு எதுக்கு இருக்க போகுது, நீ எனக்கு நல்லது பண்ண போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு, இதனால வருண்லேருந்து எல்லாரும் கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வெண்ணிலா சொல்லவும் வான்மதி சொல்றா, நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை. திரும்பவும் நடிக்கிறா வான்மதி வெண்ணிலா கிட்ட, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியே, நீனும் என்ன தப்பா புரிஞ்சுப்பியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, வருணுக்கு இப்படி ஆனதுல உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா வெண்ணிலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அத்தை, அவரு அன்னைக்கு அந்த சாரா இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவரு ரூம்குள்ள போனதுல இருந்து உயிர் பறிச்சு வந்த வரைக்கும் என் உயிர் என்கிட்டயே இல்லை, நானாச்சும்
இப்ப வந்தவ. ஆனா அந்த சாரா முன்னாடிலேருந்தே அவர்கிட்ட பழகிட்டு இருக்கா. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கே ஏதாச்சும் ஒண்ணுனா நம்ப நம்ப தாங்க முடியாது. ஆனா இவ எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு இவளுக்கு தோணுச்சுன்னு தெரியல. அவள நெனச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. லவ் பண்ண ஒருத்தர போயி அவளுக்கு எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர கோவத்துக்கு அவள அப்படின்னு சொல்றா. என்ன வெண்ணிலா சொல்லு, என்ன பண்ணுவ கோவத்துல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது இல்லத்த அப்படின்னு சொல்றா. என்ன பண்ணிருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த விடுங்க அவ அப்படின்னு சொல்றா. உடனே அப்படின்னா நம்ம குடும்பத்த அழிக்க வரவங்கள இப்படிதான் விட்டுருவியா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, "அத எப்படி அத்த விட முடியும்? அப்படி நம்ம குடும்பத்த அழிக்க திட்டம் போட்டு வரவங்கள நான் தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவேன்" அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. வெண்ணிலா சொல்றத பார்த்து ஆச்சரியமா முழிக்கிறா கடந்து வான்மதி. கார் ஒரு இடத்துல நிக்குது. எல்லாரும் இறங்குறாங்க. வெண்ணிலா கேக்குறா, "எங்கத்த வந்திருக்கோம்?" அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அத தீர்க்க தான் வந்திருக்கோம். வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. 3 பேரும் உள்ள வந்ததும் அண்ணாமலை கேக்குறாங்க, "வெண்ணிலா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்றவங்கள என்ன பண்றேன்னு சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "வான்மதி வாலண்டியரா வந்து தலைகீழா கட்டி தொங்க விடுவேன்னு சொன்னா" அப்படின்னு சொல்றா. உடனே அங்க பாரு அப்படின்னு அண்ணாமலை காமிக்கிறாங்க. அங்க சாரா தலைகீழ தொங்கிட்டு இருக்கா. சாரா தலைகீழ தொங்குறத பார்த்துட்டு, "அத்தை இவ" அப்படின்னு சொல்றா. "ஆமா, சில பேரு சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் அடிச்சுதான் புரிஞ்சுப்பாங்க. அதுல இவ 2வது ரகம். அதுதான் இவள கட்டி தொங்க விட்டுட்டேன். எப்போ இவ வந்து நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்ணாலே அப்பவே இத நான் செஞ்சிருக்கணும். ஆனா சின்ன பொண்ணுன்னு நான் அமைதியா இருந்தது தப்பா போச்சு. என்கிட்ட இவ ரொம்ப ஆடிட்டா. இனிமேல் விட்டா உன்னையும் வருணையும் நிம்மதியா வாழ விட மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை வெண்ணிலா கிட்ட. அப்பதான் அங்க கௌதம் உள்ள வராரு. அப்பதான் வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா. அண்ணாமலை அத்த பார்க்க தான் டெரரு, மத்தபடி சாஃப்ட்ன்னு நினைச்சேன். இவங்க கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கே, கொலை கூட பண்ணுவாங்க போல இருக்கே அப்படின்னு பயந்துகிட்டு நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்கா வான்மதி. இவ இதுக்கு நமக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணா? இவ ஒருவேளை நம்மளையும் கோத்து விட்டுருவாளோ? அப்படி நம்மள கோத்து விட்டா நம்ம நிலைமை அப்படின்னு பயந்துகிட்டு நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்கா வான்மதி. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, "அவ ஏதோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு ட்ரை பண்றா. அவ வாயில இருக்கிற அந்த எலாஸ்டிக் எடுத்து விட சொல்றாங்க." அப்போதான் அந்த சாரா கத்துறா, "நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விளைவை சந்திப்பீங்க. மரியாதையா என்னை விட்டுருங்க" அப்படின்னு கத்திட்டு இருக்கா சாரா. சாரா திரும்பவும் கத்திட்டு தான் இருக்கா. "பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா என்ன அவுத்து விடுங்க" அப்படின்னு கத்துறா. உடனே பலார்னு அற விடுறாங்க. "எப்படி? நீ செத்துட்டன்னு சொல்லிட்டா என் என் பையன் தேவதாஸ் ஆயிடுவான். அப்படியே அவன் வெளிநாட்டுக்கு வந்தா அவன அது இதுன்னு சொல்லி அவன கல்யாணம் பண்ணிக்கலான்னு உன் வழிக்கு கொண்டு வரலான்னு நினைச்சியா?" அப்படின்னு திட்டுறாங்க. "நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உன் பிளான் எதுவும் நடக்க விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "நீ என் பையனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண வந்தப்பயே உன்னை முடிச்சு விட்டுருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் என் பையன் உயிருக்கே நீ ஆபத்து உண்டாக்க பார்த்துட்ட. இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சாராவை அண்ணாமலை. உடனே சாரா, "வேண்டாண்டி, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணது உங்க மூத்த மருமக வான்மதி தான்" அப்படின்னு சொல்றா சாரா. உடனே எல்லாரும் கடுப்பாகி வான்மதியை முறைக்கிறாங்க. அண்ணாமலை, வெண்ணிலா, கௌதம் எல்லாரும். "இவ தான் என்கிட்ட எல்லாத்தையும் பண்ண சொன்னா. அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த சொன்னதும் இவதான். ஊட்டிக்கு போகும்போது என்கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ண சொன்னதும் இவதான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வான்மதி தான்னு உண்மையை சொல்லிடுறா. எல்லாரும் அவளை பார்த்து முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. உடனே கௌதம்னு கத்துறாங்க அண்ணாமலை. அப்போ அந்த சாரா தொங்குன இடத்துல வான்மதி தொங்கிட்டு நிக்கிறா. "அத்தை அத்தை, என்னை விட்டுருங்க." அப்போ சொல்றாங்க அண்ணாமலை, "கௌதம், 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அவளை தொங்க விடு. அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே கௌதம், "அதெல்லாம் பத்தாது இவ பண்ணதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெளு வெளுன்னு ஒரு கட்டைய வச்சு வெளுக்குறாரு. பார்த்தா அது வான்மதியோட கனவு. அப்போ வெண்ணிலா அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. அப்பெல்லாம் திடுக்கிட்டு முழிச்சு பாக்குறா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "அவ இப்படி தொங்குனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருப்பா. அதனாலதான் அவ அப்படி இருக்கா"
அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, சாரா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் எதுக்கு அத்தை, என்கிட்ட அவங்க நம்பர் அப்படின்னு சொல்ல வரா. உடனே அண்ணாமலை ஒழுங்கா ஃபோன் பண்ணுன்னு கத்துறாங்க. உடனே பதட்டப்பட்டுட்டு ஃபோன் பண்றா. அப்போ அவங்க கேஷுவலா பேசுறாங்க. என்ன வான்மதி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நீங்க நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. அப்பதான் சாரா அம்மா கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து எதுக்கு இங்க போய் என்ன வர சொல்லியிருக்கா அவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரும்போது அங்க சாரா தொங்குறத பார்த்துட்டு, அம்மா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறா சாரா. அப்போ யாரு உன்னை இப்படி பண்ணதுன்னு கேக்குறாங்க சாரா கிட்ட. அப்பதான் அண்ணாமலை வராங்க. பாவிங்களா, நீங்க தான் இப்படி பண்ணீங்களா? என் பொண்ண இப்படி கட்டி வச்சு தொங்க விட்டுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்திருந்தா நீ என் பையன் வருண் கிட்ட உன் பொண்ணு செத்துட்டன்னு சொல்லி அவனை உயிருக்கு போட வச்சிருப்பியா அப்படின்னு திட்டுறாங்க. ஒழுங்கா என் பொண்ணை விட்டுருன்னு அவ சொல்றா சாரா அம்மா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, பசங்க தப்பண்ணா பெத்தவங்க கண்டிப்பாங்க. ஆனா நீ உன் பொண்ணு கூட சேர்ந்தே பிளான் பண்ணி தப்பு பண்ணிருக்க. உங்களை இனிமேலு சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாரா சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க. வருண் மேல இருக்கிற காதலால தான் நான் இது மாதிரி பண்ணிட்டேன். அவனை நான் உண்மையா லவ் பண்ணேன், அதனால தான் அது மாதிரி பண்ணிட்டேன்னு கத்துறா. உடனே வாயை மூடு, ஒருத்தவங்கள உண்மையா லவ் பண்ணா அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். நீ உண்மையா லவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சாரா அம்மாட்ட சொல்றாங்க, அண்ணாமலை என்ன சொன்ன, என் பையனாலதான் உன் பொண்ணு செத்து போயிட்டான்னு நீ சொன்னல, அதை இப்போ உண்மையாக்கி காட்டுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இதெல்லாம் வெளில தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு மிரட்டுறா சாரா அம்மா. உடனே வான்மதி சொல்றா, என்னத்த அவங்கள்ட்ட இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. உடனே சாரா, எங்களுக்கு இடையில நீ வந்துட்டு நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சாரா கேக்குறா வெண்ணிலாவ. உடனே வெண்ணிலா சொல்றா, நீ செத்துட்டான்னு தெரிஞ்சு அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் தெரியுமா? அந்த கஷ்டம் இவங்களுக்கு தெரிய வேணாம், அவங்களுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை காட்டியே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொல்றா வெண்ணிலா. அப்போ சாராம்மா சொல்றா, என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அவளை விட்டுருங்க, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஏன் பயமா இருக்கா? இதுக்கு அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இனிமேலு உன் பொண்ணால என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்னு கத்துறாங்க. உடனே கௌதம் அவ கட்டிருந்த கயிறை பிடிச்சி கீழையும் மேலையும் இறக்கிட்டு இருக்கான். உடனே சாரா சாரான்னு சாரா அம்மா கத்திட்டு இருக்கா அழுதுகிட்டே. அண்ணாமலை ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுரு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு கத்துறா சாரா அம்மா. உன் பொண்ணை வச்சு தானே என் சொத்தை அடையறதுக்கு பிளான் பண்ணேன், இப்போ உன் பொண்ணையே இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்னு கத்துறாங்க. திரும்பவும் கௌதம் அந்த கயிறை கீழே மேல இருக்கிறான். பயந்து போய் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சாராவை கத்துறா. சாரா அம்மாவும் இனிமேல் நாங்க பண்ண மாட்டோம்னு அவளும் கத்துறா. சாரா சொல்றா, வருண் எனக்கு கிடைக்கணும் தான் நான் அது மாதிரிலாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சாரா கத்துறா. அதுக்கு வனிலா சொல்றா, ஏண்டி அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு நீ கிடைக்கணும்னு நீ இந்த மாதிரி பண்ணலாம் பரவாயில்ல, அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, ஏண்டி இப்படிலாம் பண்ணி அவரை கஷ்டப்படுத்துற அப்படின்னு உடனே வெண்ணிலா கேக்குறா. உடனே மாமா அப்படின்னு சொல்றா. அவன் திரும்பியும் மேல கயிறை தூக்கி தூக்கி கீழே இறக்கிட்டு இருக்கான். நான் அண்ணாமலை எங்களை மன்னிச்சிரு, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் ப்ளீஸ்ன்னு சாரா அம்மாவும் கத்துறா. இனிமேலும் உங்க பக்கமே நாங்க வரமாட்டோம், எங்களை விட்டுரு, எங்களை மன்னிச்சிருன்னு சாரா அம்மா கத்துறா. அண்ணாமலை சொல்றாங்க, உன்னாலதான் என் மருமக வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இன்னமும் என் பையன் கூட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழ முடியல, என் மருமக கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை விட்டுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. திரும்பியும் கௌதம்னு சொல்றாங்க. திரும்பியும் அந்த கயிறை கீழே மேல விட்டுட்டு இருக்காங்க கௌதம். அப்போதான் சாரா அம்மா, வெண்ணிலா எங்களை மன்னிச்சிடு, இனிமேலு உங்க பக்கமே நாங்க வரமாட்டோம், உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டோன்றா. அப்பதான் அண்ணாமலை சொல்றாங்க, இனிமேலு என் பையனை வச்சு சொத்தை அடையணும்னு ஏதாச்சும் பிளான் பண்ணீங்க, ஒவ்வொரு முறையும் நான் மன்னிச்சுட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் சொல்றாரு, இனிமேலு நம்ம பக்கமே வரமாட்டாங்க, ஏன்னா சாவை கண்ணு முன்னாடி பாத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓகேவா வெண்ணிலா அப்படின்னு கேக்குறாங்க வெண்ணிலா கிட்ட. ஓகே அத்தை அப்படின்னு அவளும் சொல்றா. கௌதம் அவளை இறக்கி விட்டுட்டு வா வெளியில அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே வான்மதி ஓரமா நின்னு பயந்துகிட்டே நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அப்பதான் அண்ணாமலை கேக்குறாங்க, அவங்க எதுக்கு உன்னை மாட்டி விடலைன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.